குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. True friend. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு யானை இருந்தது, ஒரு மான் இருந்தது. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. மான் யானை ரெண்டு பேரும் அதிகமாக புல் சாப்பிடும் இல்லையா, அதனாலே ஒன்றாவே போனாங்க, ஒன்றாவே புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப காலம் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு குரங்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அந்த வழியில வந்த மான் அதை பார்த்தது. ஏய், நல்லா நீ டான்ஸ் ஆடுறியே அப்படின்னு குரங்கு கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு குரங்கு நீ ஆடி பாரு, உனக்கு ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்லுச்சு. மான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. அதுக்கும் டான்ஸ் பண்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப குரங்கு மரத்து மேல போய் சில பழங்கள் எடுத்துட்டு வந்து மானுக்கு கொடுத்தது. மான் அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உனக்கு வேணும்னா கவலைப்படாத, நான் டெய்லி பழங்களை உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு குரங்கும் சொல்லுச்சு. ஆமா, எனக்கு புல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது, இந்த பழங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு மான் சொல்லுச்சு. ரெண்டு பேருக்கும் டேஸ்ட் ஒன்னா இருந்தது. ஜாலியா குரங்கு பேசிச்சு. மானுக்கு அதை ரொம்ப பிடிச்சது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் மான் யானையோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. யானைக்கு ரொம்ப லோன்லியா இருந்தது. ஒரு நாள் அது நேரம் மான் கிட்ட வந்து, இப்பெல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டது. அதுக்கு மான், எனக்கு மங்கியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் தான் எனக்கு ட்ரூ ஃப்ரெண்டு அப்படின்னு பதில் சொல்லிடுச்சு. யானைக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அப்படியே அங்கேருந்து நகர்ந்தும் போயிடுச்சு. ஒரு நாள் மானும் குரங்கும் ஒரு மரத்தடி கீழே பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய சிங்கம் வந்தது. ரெண்டு பேரும் பயந்து போச்சு. உடனே மான், ஐயோ, சிங்கம் வந்தா நம்ம ரெண்டு பேருமே சாப்பிட்டுடுமே அப்படின்னு குரங்கு கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு குரங்கு, என்ன சிங்கம் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் இந்த மரத்து மேல ஏறி போய் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, என்னையும் மரத்துல ஏற்றி விட அப்படின்னு மான் கேட்டது. ஐயோ, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ண போனா என்னையும் சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வேகமா மரத்துல ஏறி போய் உட்கார்ந்துருச்சு. மானுக்கு பயங்கர பயம். ஐயோ, சிங்கம் வருதே, நம்மள சாப்பிட்டுருமேன்னு அஞ்சு நடுங்கிச்சு. சிங்கமும் மெதுவா அந்த மானை நோக்கி வந்து, மான் ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டுது. நல்ல வேளையா பக்கத்துல அந்த யானை இருந்தது. ஐயோ என் ஃப்ரெண்டு குரல் கேக்குதே, இது அவன் ஏதோ ஆபத்துல இருக்கான்னு வேக வேகமா வந்து மானுக்கு பக்கத்துல நின்னுது. வேக வேகமா வந்த சிங்கம் யானையை பார்த்து பயந்து போய் திரும்பி போயிடுச்சு. இப்ப மானுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. நண்பா, சாரி நண்பா, உன்னை சரியா நான் ட்ரீட் பண்ணல, உன்னை தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு யானை கிட்ட சொல்லுச்சு. யானை அதுக்கு, கவலைப்படாத நண்பா, நீ எப்பவுமே என்னுடைய உயிர் நண்பன் தான் அப்படின்னு சொல்லுச்சு. மானும் யானையும் ரொம்ப நாள் சந்தோஷமா நண்பர்களா இருந்தாங்க.